இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? லோக்சபா தேர்தலை எதிர்கொள்ள தொகுதி முழுதும் ஓராண்டாகவே பாரதிய ஜனதா தயாராகி வந்தது. அனைத்து பூத்களிலும் கமிட்டி அமைப்பதை முதற்கட்ட பணியாக செய்தது. மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனையின்படி மக்கள் சார்ந்த பிரச்சினையில் அக்கட்சியினர் தலையிட்டு குரல் கொடுத்து வந்தனர். சில இடங்களில் மட்டும் நிர்வாகிகள் சிலர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தருவது போல் மென்மையான போக்கை கடைபிடித்தனர். அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கட்சியின் வளர்ச்சி சொல்லும் அளவிற்கு இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து தேர்தல் வேலைகள் துவங்கிய போதும் அப்பகுதி பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மந்தமாகவே இருந்தனர். திமுகவினரின் கவனிப்பு வளையத்திற்குள் பல நிர்வாகிகள் சிக்கிக் கொண்டதாக தொண்டர்கள் கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பினர். தேர்தல் நேரம் என்பதால் தலைமை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழலில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தேவநாதன் யாதவ் சிவகங்கையின் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் தாமரை சின்னத்தில் களமிறங்கிய போதும் பாரதிய ஜனதா சார்பில் பெரிய அளவில் தேர்தல் பணிகள் இல்லை. மற்ற கட்சியினர் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் பாரதிய ஜனதா தரப்பில் சுணக்கம் இருக்கிறது. சூரிய கட்சி வளையத்திற்குள் சிக்கி வெளியேற முடியாமல் இருப்போரை கண்டறிந்து பாரதிய ஜனதாவில் களை எடுத்தால் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கான ஓட்டுகளை தேவநாதன் பெற முடியும் என்ற நிலை உள்ளது. இதே நிலைதான் தென்காசியிலும் நீடிக்கிறது. தென்காசி தொகுதி உங்களுக்குத்தான் கொடுக்கப்படும் என கட்சி தலைமை வழங்கிய உத்தரவாதத்தை அடுத்து ஓராண்டாக மக்கள் நல பணிகளை செய்து வந்தார் பாரதிய ஜனதா ஸ்டார்ட் அப் அணி மாநில நிர்வாகியும் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவருமான அனந்தன் ஐயாசாமி. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் இணைந்ததும் அவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதனால் லோக்கல் பாரதிய ஜனதாவினரும் அனந்தன் ஐயாசாமி ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா தலைமை மீது அதிருப்தி அடைந்தனர். தனக்கு சீட் கிடைக்காத விரக்தியில் இருந்த அனந்தன் ஐயாசாமி இது குறித்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் பலமுறை கேட்டும் அவருக்கு நியாயமான காரணங்களை சொல்லி அவரை சமாதானப்படுத்தவில்லை. கட்சி தலைமை மீது கடும் கோபமடைந்த அனந்தன் ஐயாசாமி அரசியல் பணிகள் போதும் என முடிவெடுத்து அப்படியே ஒதுங்கியுள்ளதாக தெரிகிறது. தேர்தல் வேளையில் ஈடுபாடு காட்டாமல் தன் சொந்த பணிகளில் கவனம் செலுத்தி வருவதாக கூறுகின்றனர். அனந்தன் ஐயாசாமி ஆதரவாளர்களும் தென்காசி பாரதிய ஜனதாவில் ஒரு பகுதியினரும் தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதை தெரிந்து கொண்ட திமுக தரப்பு அவர்களை வளைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டிருப்பதாக சொல்கின்றனர். இதனால் ஜான் பாண்டியனும் தேர்தல் களத்தில் கடும் பின்னடைவை சந்தித்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றது.